ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு கேம் சென்டருங்க. ஏற்காடில் தான். ஏற்காடில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த கேம் சென்டர் வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இல்லைங்களா? எங்கள் வீட்டு குட்டீஸும் அப்படி தான். டே டைமில் வேணால் ஈவினிங் டைம் போவோம். டே டைம் வேறு வந்து சைட் சீன் ஏதாவது பார்க்க போவோம்னா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேட்டை. இங்கே போயிங்க இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கார்டில் வந்து ஆஃபர் இருக்குது. இத்தனை கேம் 20 கேம்ஸ் வந்து 1200 அந்த மாதிரி பண்ணி விளையாண்டாங்க. அவங்களுக்கு இதில் என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. எப்பயுமே நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் விளையாண்டதும் இல்லைங்களா? அதனால் எனக்கு அது பெரிய அளவில் பிடிக்காது. சரி, அவங்க விரும்புகிறாங்கன்றக்காக கூட்டிகிட்டு போனாங்க. பசங்களுக்கு கேட்டிங்கன்னா இதை பற்றி அப்படியே ஆஹா ஓஹோன்னுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்கள் வீட்டு குட்டீஸும் இப்படி தானேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா ஒவ்வொரு கேமாக விளையாண்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. இது பார்த்தீங்களா, லேக்குக்கு எதிர்த்தாப்புலே இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு வியூ வந்து லேக்குக்கு எதிர்த்தாப்புலே எங்கனே முன்னாடியே இருக்குது. அதனால் எடுத்தோடனே கேம் சென்டரை பார்த்துட்றாங்க மெயினில் இருக்கனால. இப்போ நீங்கள் கொஞ்சம் உள்ளே இருந்தால் கூட பார்க்க மாட்டாங்க. அது மெயினில் இருக்கனால கண்டிப்பாக பசங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. இங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப 3 இயர்ஸ்க்குரிய கிட்ஸுக்கு விளையாடுறது. அதில் என் பையன் போய் நல்லா என்ஜாய் பண்ணால். ஆக்சுவலாக 3 இயர்ஸ்னால் 3 இயர்ஸ் மட்டும்தான் போகிறதெல்லாம் கிடையாது. எல்லா 10 இயர்ஸ் வரைக்குமே இதுக்குள்ளே போய் விளையாடுறாங்க. அதில் இது 2 ஃப்ளோராக இருக்குங்க. மேலே அது மாதிரி இது வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு நிறைய கேம்ஸ் இருக்குது. அங்கேயும் விளையாண்டாங்க. இதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம் போயாச்சு. ஏன்னா சைட் சீன்ஸ் எதுவும் போய் பார்க்க முடியல. நிறைய குட்டீஸ் இதுதான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதே மாதிரி ஸ்கை பார்க் போகணும்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது பாப்பி ஹில்ஸ். இது எல்லாமே ஏறக்குறைய எல்லாரும் ஒரே நிறுவனம் தான் நினைக்கிறேன். அது ஒரு இடத்துக்கு போனோம்னா அது எல்லாம் அடுத்தடுத்து அதிலே போட்டிருக்காங்க. அதனால் அவங்க ஒரே ஓனராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா என்டர்டெயின் பண்ணுறது எப்படின்னு இந்த மாதிரி தீம் பார்க் மாதிரி கான்செப்ட்டு இதெல்லாமே ஸ்கை பார்க் இந்த எல்லா விளையாட்டுமே பசங்க விரும்பி விளையாடுறது. நல்லா என்ஜாய் பண்ணான் என் பையன். ஐயோ அப்பா, என்னால் தாங்க முடியலை. நின்று அதுகளோட நம்ம சும்மா நின்றுட்டு இருக்கோங்களா, வேடிக்கை தான் பார்க்குறோம். அது ஒரு மாதிரி நமக்கு டயர்டாக, அந்த லைட்ஸு இதெல்லாம் எனக்கு டயர்டாக ஃபீல் ஆகுது. இதே வந்து நம்ம சைட் சீன் பார்க்குறோம், நல்லா க்ரீனிஸாக பார்க்குறோம்னா மைண்டுக்கும் நல்லாயிருக்கும், கண்ணுக்கும் நல்லாயிருக்கும். இது பிள்ளைங்க சந்தோஷப்படுத்துக்குன்னா அதுகளை பார்த்து மட்டும்தான் என்னால் சந்தோஷப்பட முடிஞ்சு. இந்த கேமெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. எல்லா வீடுகள்லையும் இதான் நிலமைன்னு நினைக்கிறேன். மொபைலை கையில் கொடுத்தா சொல்லவே வேணாம், எல்லா வீட்டு பசங்களும் இந்த வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே ஆகணுங்க. நான் அந்த விஷயத்துலலாம் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்களை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.